ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே பயப்படாதே. ஆண்டவர் பவுலை பார்த்து பயப்படாதேன்னு சொல்வதற்கு என்ன பயப்படக்கூடிய காரியம் நடந்தது என்பதை உங்களோடு கொஞ்சம் நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு பிறகு ஏன் பயப்படக்கூடாது என்கிறதை சொல்லுகிறேன். முதல்ல ஏன் பயம் வந்தது என்று உங்களோடு நான் பேச வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல விழுகைகள், பல உபத்திரவங்கள் வருவதற்கு சில காரணங்கள் உண்டு. வியாதி வருவதற்கு சில காரணங்கள். நான் சொல்கிறத கவனமா கேளுங்க. பைபிளை வாசிக்கும் போது மட்டும் பைபிளை பாருங்க, மற்ற நேரம் என் திருமுகத்தை பாருங்கள். அல்லேலூயா. ஆமா, என் முகத்தை தான் நீங்க பார்க்கணும். என்னையா தம்பிகளா, யார் முகத்தை பார்க்கணும்? என் முகத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். சரி, பவுலே பயப்படாதே. அப்போஸ்தலர் 27 24 சொல்லுகிறது, பவுலே பயப்படாதே. நான் அப்பொழுது யோசிக்கிறேன், பயப்படக்கூடிய என்ன காரியம் நடந்தது என்று. நான் அந்த வேத பகுதிகளை வாசிக்கும் போது மிக ஆச்சரியமான சில காரியங்களை கண்டுபிடிக்க வேண்டி இருந்தது. 27 9 வாசிக்கலாமா? 9 வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, என்னமோ பவுலுடைய உள்ளத்துல ஒரு பொறி தட்டுகிறது. கவனியுங்கள், பவுலுடைய உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறார். பவுலுடைய உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்துகிறார். இது சரிபடாது என்று பேசுகிறார். ஆனா வருத்தத்துக்குரிய காரியம், பவுல் சொல்லுகிறார், பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபையில பாஸ்டர் எச்சரிக்கிறது மாதிரி, குடும்பத்தில் பெற்றோர் உங்களை எச்சரிக்கிறது மாதிரி பவுல் அவர்களை எச்சரித்தான். ஐயா வேண்டாம், இந்த யாத்திரை வேண்டாம், இந்த பிரயாணம் வேண்டாம், இது மோசத்தில் முடியும், இது நாசத்தில் முடியும், இந்த பாதை வேண்டாம் என்று எச்சரிக்கிறான். ஆனா அவங்க அந்த எச்சரிப்புக்கு பெருசா செவி சாய்க்கல. ஒரு காரியம் தெரியுமா? பவுலுடைய எச்சரிப்பை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டார்கள். சொல்லுங்க, இந்த காதில் வாங்கி, டேய் பைக்கில் போகாதடா, இந்த மாதிரி ஓட்டாதடா, இப்படி போகாதடா, அந்த பையன் கூட சேராதடா, அந்த இடத்துக்கு போகாதடா, இப்படி போகாதம்மா, போர்வைக்குள்ள பேசாதம்மா சொன்னா அவர்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டார்கள். உங்களுக்கு இந்த காதில் வந்து இந்த காதில் போகிறதுனுடைய விஷயம் தெரியுமா? அப்படித்தானம்மா தமிழே? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டார்கள். என்ன பிள்ளைகள், யார் படுக்கிறா? ஜாஸ்மீனே, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆள் செத்து போயிடுச்சுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தண்ணியை இந்த காதில் ஊத்துனா என்ன செய்யும்? இந்த காதுல வரும். இந்த காதுல ஊத்துற எண்ணெய் இந்த காதுல வந்தா சாப்டர் க்ளோஸ்ட். அப்போ சபைக்குள்ள இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுற கேங்கு ஒன்று இருக்கு. அது என்ன கேங்கு? நீங்களே சொல்லுங்க. உங்கள் தீர்ப்புக்கு விட்டு விடுகிறேன். சொல்லுங்க, என்ன கேங் அது? சத்தமா தான் சொல்லுங்களாமா. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுற ஆட்கள் என்ன கேங்கு? நல்லா சத்தமா சொல்லுங்க. சரிதான், எல்லாரும் கேட்கிறபடி சொல்லுங்களே. செத்து போன கேங்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியும் எங்க சபையில உள்ள எல்லாரும் உயிர் உள்ளவர்கள். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. இந்த காதுல நுழைஞ்சி நேர எங்க போகும்? இருதயத்துக்குள்ள போய் அப்புறம் எங்க போகும்? மண்டைக்குள்ள ஏற்றி சிந்தனை பண்ணி சரியா கால்களில் வந்து நடக்கையில வெளிப்படுத்துவார்கள். அவ்வளவு நல்ல விசுவாசிகள் நம்முடைய விசுவாசிகள். நம்முடைய விசுவாசிகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா.
அப்போ பவுல் சொன்னதை அவங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டாங்க. ஏன் விட்டாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஏன் விட்டீங்க? பவுல் பெரிய அப்போஸ்தலனாச்சே, பெரிய ஊழியக்காரராச்சே, அவர் சொல்றதை ஏன் நீங்க கேட்க மாட்டேட்டீங்கன்னு கேட்டா அங்க ஒரு ரீசன் இருக்கிறது, அங்க ஒரு காரணம் இருக்கிறது. சும்மா விடல அவங்க. என்ன காரணம் தெரியுமா? வாசியுங்கள் 11 வசனம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். மாலுமியை நம்பினான், கப்பல் எஜமானை நம்பினான். நிறைய பேரு பாஸ்டர் சொல்றதை ஏன் கேட்கறது இல்லைன்னா, நண்பர்களை நம்புறாங்க, வெளியே சொல்றவங்களை நம்புறாங்க. தேவ ஆலோசனையை விட உலக ஆலோசனை நன்மையாய் தெரிகிறது. தேவ ஆலோசனை பைத்தியமாய் தெரிகிறது. உலக ஆலோசனை மேன்மையாய் தெரிகிறது. ஆகவே அவர்கள் தேவ ஆலோசனையை விட மற்றவர்கள் சொல்லுகிறதை கவனம் கொடுக்கிறார்கள். நான் அவர்கிட்ட பார்த்து ஏன்னு கேட்டால், நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஏய்யா மாலுமியை நம்பினீர்னு கேட்டால் அவர் சொன்னார், மாலுமிக்கு எல்லாம் தெரியும். யாருக்கு தெரியும்? மாலுமிக்கு எல்லாம். அட இந்த ரூட் எத்தனை முறை அவர் போயிட்டு வந்திருக்கிறார். சேம் ரூட். அவர் எல்லா காலநிலைகளையும் சூழ்நிலைகளையும் சமாளிக்கிறவர். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கிளைமேட் எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும்? மாலுமிக்கு தெரியும். இரண்டாவது, கப்பல் எஜமான் சொல்றாரு, சார் என் கப்பல் ஒன்றும் சும்மா கப்பல் கிடையாது. என்ன கப்பல்? டைட்டானிக் கப்பல். என்ன கப்பல்? எவ்வளவு பெரிய பனிப்பாறைகள் வந்தாலும் இடிச்சுட்டு போயிடும். என் பேச்ச நம்புறீங்களான்னு கேட்ட உடனே பவுலின் விசுவாச பேச்சு, பவுலின் எச்சரிப்பின் பேச்சு அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தோன்றியது. அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் இருக்காரு, ஆள் உயிரோடு இருக்கார், ஆனா பொறுப்புல தான் இல்லை. யாருன்னா வானிலை ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பேரு சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, தெளிவா இருக்காங்க பாருங்க, ரமணர். அவருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, மழை வரும்னா வராது. பாவம், அவரும் சொல்லி சொல்லி பார்க்கிறார். இன்று மோசமான வானிலை காணப்படும், இன்றைக்கு மழை கனமழை, அதீத கனமழை பெய்யும்னா கலெக்டர் என்ன பண்றாரு, உடனே கால் அலசு பண்ணுறாரு. இன்னைக்கு அரசு விடுமுறை, பள்ளிகளுக்கு, பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு போட்டுறாரா. 9 மணி வரைக்கும் ஒரு மாதிரி மேகமூட்டமா இருக்கும். 9:15 அடிக்கும் பாருங்க பக்கா வெயில். கலெக்டரே கடுப்பாயிருவார். இன்னைக்கு போய் லீவு கொடுத்துட்டோம்டா. யார் பேச நம்பி? ரமணர் ஐயா. அவர் பாவம், அவர் என்ன செய்வார்? அவர் சூழ்நிலைகளை கடித்து பார்த்தார். மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, போயிடுச்சு. ஆனா அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்தார். இப்ப யார் இருக்கான்னு தெரியல, அதுக்கு முன்னாடி அவர் இருந்தார். அவர் பேரு பாலச்சந்தர். அவர் சொல்றது நடக்குது. மழை பெய்யும்னா பெய்யுது. என்னமோ அவருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை, சோத்திரம். அப்போ இந்த மாலுமிக்கு தெரியும், நான் சொல்றதுபடி நடக்கும் சார், அதனால போயிடலாம். இவர் பவுல் பாஸ்டர். பாஸ்டருக்கு என்ன தெரியும்? பாஸ்டருக்கு லவ் பத்தி என்ன தெரியும்? அல்லேலூயா. பாஸ்டருக்கு சாட்டிங் பத்தி என்ன தெரியும்? பாஸ்டருக்கு காலேஜ் பத்தி என்ன தெரியும்? பாஸ்டருக்கு நம்ம டேட்டிங் பத்தி என்ன தெரியும்? பாஸ்டருக்கு பைக்ல ரவுண்ட்ஸ் பத்தி என்ன தெரியும்? ஒரு மண்ணும் தெரியாது இந்த ஆளுக்கு. அவர் செய்யாதே, கொள்ளாதே, போகாதே, நிக்காதே, இவ்வளவுதான் அவருக்கு பேச தெரியும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொன்னாங்க. நான் இல்ல, பாஸ்டர் பால், அவருக்கு ஒண்ணும் தெரியாதுயா அப்படி சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு தோன்றபடி கப்பலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, தோணுகிறது இப்படி பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க பெரிய சிக்கல் இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ ஊழியர்கள், கர்த்தருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய சித்தம், இவைகளை தவிர்த்து நீங்களா ஒரு ரூட்டை போட்டு போயிடலாம். காரியம் சாதகமா முடிஞ்சிடும். கப்பல் எஜமான நம்புவோம், மாலுமியை நம்புவோம். நம்புனா பெரிய ஆபத்துல போய் முடியும். அல்லேலூயா. சொந்தக்காரங்களை நம்பாதுங்க. அல்லேலூயா. வசனத்துல கேட்டா அது சொல்லுது, யாரை நம்பாதே, நாசியில், எல்லாரும் நாசியில சுவாசம் பக்கத்தில் வச்சு பாருங்க. பக்கத்தில் உங்க இல்லை, பக்கத்தில் வைங்கயா. சுவாசம் வருதா? வருதே.
அப்போ உன்னை நம்பப்படாது. சொல்லுங்க பக்கத்தில், உங்களை நம்பப்படாது. சரி, நம்மளை நம்புவோமா சொல்லப்படாது. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வச்சு பாருங்க, வருது. இப்போ நம்மளையும் நம்ப முடியாது. அப்போ அடுத்தவன் நம்ப முடியாது, நம்மளையும் நம்ப முடியாது. அப்போ யாரை தான் நம்புறது? நாசியில் சுவாசம் இல்லாதவரை நம்பணும். அது யாரு? செத்த பணம். அல்லேலூயா. பணத்தை நம்பி என்ன செய்ய? எனக்கு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. பவுல் சொல்றத நம்பல, பவுலுடைய ஆலோசனையை கேட்கல. தேவ ஆலோசனை, அநேக வாலிபர்கள் சபையில சொல்லப்படுகிற ஆலோசனைகளை கேட்காதபடியினால எங்கேயோ இடிச்சிட்டு நிக்கிறாங்க. They are in somewhere, they are in some places, they are in some problems. அவங்க கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காதபடியினால, ஆண்டவருடைய வழிகளுக்கு உட்படாதபடியினால எங்கேயோ போய் வண்டி இடிச்சிட்டு நிக்குது. அவங்களுக்கு அன்பா சொல்ற, தேவ ஆலோசனைக்கு இடம் கொடு. ஏன் கேட்கலனா, எனக்கு ஏன் நீர் அதை விட இதை நம்பினீர்னா எனக்கு ஒரு வழி இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிப்போம். அந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் எப்படி இல்ல? அல்லேலூயா. ஏன் நிறைய பேருக்கு திருவண்ணாமலை பிடிக்கல? வசதியா இல்ல. அல்லேலூயா. வசதியா இல்ல. என்ன பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, வீடு ஏன் பிடிக்கல? வீட்டில் அப்பா சுடுன்னே இருக்காருப்பா, அம்மா கம்பும் கையுமா இருக்கு, பிடிக்கல, வீடு பிடிக்கல. சில தம்பிமா இருக்கலாம், வீடு பிடிக்கல. அல்லேலூயா. தம்பிமா என்ன கேளு, பைபிளில் பாருக்கா, என்ன பாரு, அதான் பின்னாடி உட்காரணுங்கிறது. ஆப்ரேட் பண்ணிட்டல்ல, பின்னாடி போ, என்ன பாரு. நான் திரும்ப சொல்றேன், என்னை பார், யோகம் வரும். ரைட். இங்க பாருங்க, என்னையே பார்க்கணும். பைபிள் வாசிக்க சொன்னாலும் நீங்க என்ன பார்க்கணும்? நீங்க பைபிளை பார்க்கப்படாது, பார்த்து ஒன்றும் சாதிக்க போறதில்லை. என்னையே பாரு. ரைட், கவனிங்க. வசதியா இல்லை உன் பைபிளுங்க தம்பி. பார்த்துக்க, எத்தனை முறை நான் சபையில கண்டிக்கிறேன்னு பாருங்க. வசதியா இல்லை. சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லை? வசதியா இல்லை. பாவம் செய்யறதுக்கு வசதி இல்லை. ஏன் அவர்களுக்கு அங்க இருக்க பிடிக்கல? வசதி இல்லை. குடிப்பதற்கு வசதி இல்லை. டிவி சினிமா பார்க்கறதுக்கு வசதி இல்லை. எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் கண்ணில் மாற்றோம். பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்துறதுக்கு வசதி இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு ஏன் பிடிக்கல? சபை பிடிக்கல. எங்க பையனுக்கு சபை பிடிக்கல, எங்க பொண்ணுக்கு சபை பிடிக்கல, எங்களுக்கு சபை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உன் நடப்புக்கு இது வசதியா இல்லை. அல்லேலூயா. ஏன் அவர்கள் அந்த துறைமுகத்தை விட்டு கிளம்பினாங்க? வசதி இல்லை. இரண்டாவது வாசிப்போ. அவ்விடத்தை விட்டு தென்மேற்கே வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். ஏன் இவங்க ரொம்ப பவுலுடைய பேச்ச உதாசீனமா தள்ளினாங்கன்னா, இவர்களுக்கு அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் ஆலோசனை சொன்னார்கள்? மாப்பிள இப்படி பண்ணுடா, மச்சி இப்படி பண்ணுடா. அந்த ஆள் கிடக்காரு பாஸ்டர். அல்லேலூயா. சரக்கு வேணும்டா, வேற தம்மு வேணும்டா, அத குடிக்க தெம்பு வேணும்டா. அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் ஆலோசனை, ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி நின்று ஆலோசனை. சபையில ஒரு ஆள் கத்துறான், அங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இவங்க மாமே மச்சான் வேற. மாப்பிள்ள சொல்லுங்கம்மா, சுத்தி இருக்கிறவங்க யாரெல்லாம்? மாமே மச்சான் மாப்பிள்ள ப்ரோ 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 ஹலோ ப்ரோ தலை 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 நீ ஒரு தருதலை. அல்லேலூயா. மொத்தமும் அநேகர் ஆலோசனை சொல்றாங்கல்ல. அப்போ இந்த தம்பி இந்த தங்கச்சி பாஸ்டர் சொல்ற ஆலோசனையை விட அநேகர் சொல்ற ஆலோசனையை கேட்கிறாங்க. பவுல் ஆலோசனை ஏன் அலட்சியம் பண்ணப்பட்டது? பவுலுடைய ஆலோசனை ஏன் கேட்கப்படவில்லை? பவுலுக்கு ஏன் செவி கொடுக்கவில்லை? ஒன்னு, வசதி இல்லை.
ரெண்டாவது, அநேகம் பேர் அட்வைஸ் பண்றாங்க. உனக்கு கெடுக்கிற அநேகம் பேரை கர்த்தர் தரிப்புண்டு போக பண்ணுவாராக. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உன் விசுவாசத்தை கெடுக்கிற அநேகம் பேர் தரிப்புண்டு போன நலமா இருக்கும். அவன் பூமியில இல்லாமல் போன நலமா இருக்கும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை திருவண்ணாமலையில் வைத்திருக்கிறார்னா வசதியை பார்க்காதுங்க, அநேகம் பேருடைய ஆலோசனையை கேட்காதுங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நான் தேவ ஊழியர்களுடைய ஆலோசனைகளை கேட்க ஏன் அலட்சியம் பண்ணப்படுகிறோம் என்றால், ஏன் நமக்கு வசதியா இல்லை என்கிற ஏக்கம் வருகிறது என்றால், பாவம் செய்வதற்கு பிசாசு நம்மை தூண்டும் போது வசதியா இருக்க மாட்டேங்குதே. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஃப்ரீ ஃபயர் விளையாடுற பிள்ளைகளுக்காக சொல்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடும். அது ரொம்ப ஆபத்து. பாவம் செய்வதற்குள்ள சூழ்நிலைகளை பிசாசு ஏற்படுத்துகிறான். வசதியை தேடாத, சோத்திரம், வசதியை தேடாத, அநேகருடைய ஆலோசனையை கேட்காதே. அந்த நண்பன் இந்த நண்பன் சொல்லுவான், கடைசியில் உன்னை நடுஆத்துல விட்டுருவான். அல்லேலூயா. யாரெல்லாம் வசதியை தேடி கண்ட்ரோலுக்கு பயந்து கர்த்தரை விட்டு போறாங்களோ அவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஆபத்து. ஆமென். சரி, இந்த பயப்படுகிற காரியம் நடப்பதற்கு, இந்த ஆலோசனையை கேளாமல் போனதற்கு என்ன காரியமெல்லாம் நடந்ததுன்னு வரிசையா நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வசனங்களை மாத்திரம் வேக வேகமாய் வாசியுங்கள். 13ஆம் வசனம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால், தென்றல் மெதுவாய், செந்தில் வாசிக்கட்டும். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால். எப்படி அடிக்கிறது பிரதர்? மெதுவாய் அடித்தபடி. நல்லா இருக்குமா இருக்காதா? தென்றல் நகர்ல தென்றல் அடிக்கிறது. இந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு? போ போ புயல் அடிக்கும்னாரு. சாபம் போட்ட மனுஷன் இவர், வாயில ஒழுங்கா நல்ல வார்த்தையே வராது. ஆனா எனக்கு இப்ப அடிக்கிறது என்னது? தென்றல். அல்லேலூயா. எவ்வளவு இதமாய் வீசுகிறது தென்றல். அல்லேலூயா. வாசிங்க பிரதர். தென்றல் மெதுவாய் அடித்தபடி, மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி, தாங்கள் கோர்னது கைகூடி வருகிறதென்று வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பிரிந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். சூப்பர் டிராவல். இந்த பாஸ்டர் சொன்னது போல இருந்திருந்தோம்னா அவ்வளவுதான். எவ்வளவு அழகா தென்றல் அடிக்கிறது, சூப்பரா அடிக்கிறது, எவ்வளவு நல்ல சேலரி, சூப்பரா போகிறது எங்கள் வாழ்க்கை பயணம். அல்லேலூயா. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை. என்ன அது? ஒய்யாரே 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 பாட்டு. ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கறையில் சேருவேன். சூப்பரா தென்றல் வேற அடிக்குது, இதமா இருக்குது, சூப்பரா டிராவல் போயிட்டு இருக்குது. ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயம், தேவனுடைய ஆலோசனையை மீறி நீ போகும்போது அங்கே தென்றல் அல்ல, யூரோக்ளிதோன் என்கிற ஒரு கடும் காற்று உனக்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க. அந்த வார்த்தை அழகா இருக்குல்ல சிஸ்டர்? கொஞ்ச நேரத்திற்குள்ளே. யூரோக்ளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் என்ன நேரத்துக்குள்ளே? கொஞ்ச நேரத்துக்குள்ளே. எவ்வளவு நேரத்துக்குள்ளே? கொஞ்ச நேரம். அல்லேலூயா. தன்னானே 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 தன்னானே. எவ்வளவு அழகா இருக்குல்ல? எவ்வளவு ஜாலியா இருக்கு. இந்த பாஸ்டர் இருந்தோம்னா இதெல்லாம் செய்ய முடியுமா? மோசமான ஆளு. முடிய வெட்டுங்கிறாரு, ட்ரவுசர் போடாதங்கிறாரு. அல்லேலூயா. மோசமான ஆளா இருக்காருப்பா. ஃப்ரீ ஃபயர் விளையாடாதுங்கிறாரு, கொளுத்திடுங்கிறாரு. என்னமோ அவர் வந்து கொளுத்தினதை பார்த்தது மாதிரியும். என்ன அழகா இருக்கு. ஒய்யாரே 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 ஒய்யாரே, சூப்பரா இருக்கு. ஆனா தம்பி, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளி தான் வரப்போகுது, யூரோக்ளி தான் வரப்போகுது. அது வந்து தீந்துச்சுன்னா உன் வாழ்க்கையை சூனியமாக்கிறோம். அல்லேலூயா. யூரோக்ளி தான் என்கிற கடும் காற்று என்ன செய்தது? அதில் மோதிற்று. எதில் மோதிற்று? கப்பலில் மோதிற்று. அடுத்த வசனம் வாசிப்போம். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர் போக என்ன முடியல? சத்தமா சொல்லுங்க. எதிர் போக முடியல. எப்படி என்ன போக முடியல? முன்னேற முடியல, எதிர் போக முடியல, எதிர் போக முடியல. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, எதிரில் ஒரு மீன் நீந்தும்னா குளத்துல அல்ல, ஆத்துல மீன்கள் உண்டு.
ஆற்றுல மீன்கள் உண்டு. அதில் 2 டைப் மீன்கள் உண்டு. ஒன்று செத்த மீன்கள், அது ஆற்று போக்கிலேயே போகும், ஆற்று போக்கிலேயே போகும் செத்த மீன்கள். ஆனால் அதில் சில உயிருள்ள மீன்கள் உண்டு. அது என்ன செய்யும் தெரியுமா? எதிர்நீச்சல் போடும். நான் விசுவாசிக்கிறேன், ஆவிக்குரியவன் உயிருள்ளவன், ஆவிக்குரியவன் உயிருள்ளவன். அவன் பாவத்தின் இழுப்புல போக மாட்டான், எதிர்நீச்சல் போடுவான். நண்பர்கள் இழுப்புல போக மாட்டான். என்னால் இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. நிப்பாட்டணும்னு ஆசைப்படுறேன், முடியல. இந்த விளையாட்டை விடணும்னு ஆசைப்படுறேன், முடியல. இந்த நண்பனோட சேரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், முடியல. ஏன்னா நீ உன்னுடைய ஹெல்ப்பை இழந்து இப்ப போகிற போக்கிலே, அந்த வசனத்தை பாருங்க, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அது எங்கெல்லாம் போகுதோ போகும். ஹல்லேலூயா. ரொம்ப அன்பா சொல்றேன், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எதிர்த்து போக முடியாமல், முன்னேறி செல்ல முடியாமல், உங்கள் கண்ட்ரோல்ல நீங்க இல்லாம ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல, யாருடைய கண்ட்ரோல்ல உங்க வாழ்க்கையை அடித்து செல்வதற்கு பிசாசு முயற்சி பண்ணுவானால் நீங்கள் பிசாசின் அடிமையா இருக்கிறீங்க. அது போதையா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம். நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் பாஸ்டர், என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா யூரோக்ளிதோன் என்கிற காற்று அடிக்கிற திசைக்கு உன்னை கொண்டு போகிறது. யூ லாஸ் யுவர் கண்ட்ரோல். நீ உன்னுடைய கண்ட்ரோலை இழந்துட்டா. ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுவதற்கு வழி இல்லை, என் கண்ட்ரோலை இழந்துட்டேன், எனக்கு எப்படியாவது உதவி செய்து திரும்ப என்னை உயிர்ப்பியும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் உனக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஏன் உதவி செய்வார்னு 4 காரியம் சொல்ல போறேன். பிறகு ஏன் உதவி செய்யணும், ஆண்டவர் ஏன் உனக்கு உதவி செய்ய போகிறார் என்று 4 காரியங்களை பிறகு சொல்ல போறேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி கிலவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை. அப்புறம் லைஃப் எப்படி போகும்? அப்புறம் லைஃப் எப்படி போகும்? சத்தமா சொல்லுங்க. வருத்தம் சாதாரண வருத்தம் அல்ல. எப்படிப்பட்ட வருத்தம்? வெகு வருத்தம். நடா வாழ்க்கையே நிம்மதி இல்லை. ஏன்? யூரோக்ளிதோன் காற்று, தேவ சித்தம் இல்லாமல் புறப்பட்டபடியினால் வருகிற யூரோக்ளிதோன் காற்று. அந்த கடுங்காற்றுக்கு பலியாகும் போது நடக்கிறது என்ன? வெகு வருத்தத்தோட பிரயாணம் பண்ணினார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் தூக்கி எடுத்து, அதை அவர்கள் 18ஆம் வசனம் வாசிங்க பிரதர். மேலும் பெருங்காற்று மழையால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் தூக்கி இறந்தார்கள். அநேக நஷ்டம், அநேக லாஸ். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இழப்புகள்? நாம் இழப்பை சந்திக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்போமானால் நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 19ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் நாளிலே கப்பலின் மாறி மாறி நேரம் கொடுங்க. நான் அதனால மாறி மாறி நேரம் கொடுங்க, அது நல்லா இருக்கும். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். இழப்புகள் மாத்திரமல்ல, முற்றிலும் வெறுமை. கப்பல்ல கடைசி என்ன இருக்கும்? கவனிங்க. கப்பல்ல கடைசி என்ன இருக்கும்? ஸ்பேனரு, நட்டு, போல்டு, அதுவும் போச்சு. என்ன பிரதர்? செந்தில் பிரதர், கடையில் என்ன இருக்கு? மாவு, வடை, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வரிசையை சொல்றாரு. இதுவும் போச்சு. நல்லா இருக்கணும், சும்மா சொல்றேன். இதுவும் போச்சு. கடைசியில் டயரும் போச்சு. ஐயோ அப்பா. கவனிங்க. தேவ சித்தம் இல்லாம கிரியை செய்தா இழப்பு உண்டு, முற்றிலும் வெறுமை. அல்லேலூயா. 20ஆம் வசனம் வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. There is no hope. இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சிம்சோன் ஏன் அப்படி ஜெபம் நினைக்கிறீங்க? இந்த பெலிஸ்தரோடு கூட என் ஜீவன் மடிய கடவுள். ஏன்னா இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. There is no chance. நான் நிறைய காரியங்களை சொல்ல எனக்கு ஞாபகம் வருகிற நேரம் இல்லை. நடன மங்கை மடோனா
அவள் நடனம் பண்ணா. அல்லேலூயா. நடனம் பண்ணா. கவனமாக இருங்க. நடனம் பண்ணா. நடனம் பண்ணும்போது ஆவியானவர் அவளோட பேசுகிறார். பாய் ஃப்ரெண்டோட கிளப்பில் டான்ஸ் பண்ணுறா. ஆவியானவர் பேசுகிறார், மகளே எனக்கு இடம் கொடு, எனக்கு இடம் கொடு. அவள் சொன்ன ஆவியானவரை பார்த்து, ஹோலி ஸ்பிரிட் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, நாட் டுடே, டுமாரோ. இன்றைக்கு அல்ல, நாளைக்கு. கொஞ்ச நேரம் பிரேக் டான்ஸில் பிரேக் ஆனது. இந்த பிரேக் ஆன உடனே அவள் நடன தப்புனதை பார்த்து பாய் ஃப்ரெண்டை கேட்குறான், ஏன் உனக்கு கான்சன்ட்ரேஷன் தப்புதுங்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் டான்ஸ் ஆடுறா. அவள் நடனம் ஆடும்போது திரும்ப ஆவியானவர் பேசுகிறார், பரிசுத்தாவியானவர் பேசுகிறார், மடனா ரிப்பன், மடனா ரிப்பன், மனம் திரும்புனா. அவள் சொன்னா, ஹோலி ஸ்பிரிட் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, நாட் டுடே, டுமாரோ. உடனே அவளுக்கு நடனம் தப்புறது. மூன்றாவது முறை ஆவியானவர் பேசினார், ஹோலி ஸ்பிரிட் லீவ் மீ, நாட் டுடே, டுமாரோ. இன்னைக்கு அல்ல, நாளைக்கு, இன்னைக்கு விட்டுற ஆவியானவர் என்றார். ஆவியானவர் போயிட்டார். எச்சரித்த ஆவியானவர் உணர்வு போயிடுச்சு. நடனம் ஆடினா, நல்லா குடித்தாள். கிளப்பில் கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்கி குற்றுயிரும் கொலை உயிருமாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பாஸ்டர் கூப்பிட்டா. ஏன்னா பாஸ்டர் குடும்பம் நல்ல விசுவாச குடும்பம். பாஸ்டர் பல முறை மடனா மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு பல முறை எச்சரித்திருக்கிறார். இவளுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டா. அது இந்த சுவிசேஷம் எல்லாம் கேட்கறதுக்கு வயசாகணும்பா. இதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது. இப்போ ஜாலியா இருக்கணும். என்ஜாய் தி வேர்ல்ட், உலகத்தை அனுபவி. அதெல்லாம் வயசான பிறகுதான் ஆன்மீகம். இப்பெல்லாம் ஜோம் பண்றது, பைபிள் வாசிக்க இருக்கக்கூடாது. அதெல்லாம் பிறகு, வயசான பிறகு, இன் மை ஓல்ட் ஏஜ். அல்லேலூயா. நாட்கள் உன்னுடையதல்ல, மனம் திரும்புகிற நாட்கள் உன்னுடையதல்ல. ஆக்சிடென்ட் ஆனது, கொண்டு போய் மருத்துவமனையில் கடத்தப்பட்டால் பாஸ்டர் கூப்பிட்டா. பாஸ்டர் இப்பொழுதாவது மனம் திரும்பிடுவாளான்னு ஆசையில் ஓடி வந்தார். பாஸ்டர்கிட்ட கையை பிடித்தாள். சொன்னா, பாஸ்டர் எத்தனையோ முறை நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எங்கள் அப்பா அம்மா விசுவாசி, நான் செத்து போனா இவள் கர்த்தருக்குள் நித்திருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. மடனாவை ஆண்டவர் பல முறை எச்சரித்தார். அவள் தேவனுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆகவே அவள் பாவத்தில் அவள் செத்தாள், அவள் நரகத்திற்கு போனாள் என்று நீங்கள் கட்டாயம் எனக்காய் நீங்கள் பேச வேண்டும், பேசுவீர்களா என்று கேட்டாள். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஐயோ என்னை இருட்டு உலகத்துக்கு கொண்டு போகிறார்களே, யார் யாரோ என்னை பிடுங்கி இழுக்கிறார்களே, ஐயோ கருப்பாய் உருவங்கள் எனக்கு தெரிகிறதே என்று சொல்லி அலறிக்கொண்டே ஜீவனை விட்டாள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், ஆண்டவருடைய பாதைக்கு செவி கொடுக்காமல், சொந்த விருப்பங்களுக்கு செவி கொடுத்து, வசதியா இருக்கிறது, அநேகம் பேர் சொல்லுகிறார்கள் சொல்லுகிற பாதையில் போக விரும்புகிறாயோ? இல்லாவிட்டால் சத்தியத்தின் பாதையிலே, தேவன் நடத்துகிற பாதையிலே, கர்த்தருக்கு பிரியமான பாதையிலே, ஆண்டவருக்கு பயந்து வர விரும்புகிறாயோ? உன்னை கர்த்தர் அழைக்கிறார், உன்னை கர்த்தர் அழைக்கிறார். 21ஆம் வசனம் பிரதர். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தோம். அநேக நாள் என்னல்ல, போஜனம் பண்ணாமல், சாப்பாடு இல்லை, நோ ஃபுட்டு, நோ ஃபுட்டு. இந்த நோ ஃபுட்னு சொன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் வருதா? எங்க நோ ஃபுட்டு? அப்பா வீட்டில் லாட் ஆஃப் ஃபுட்டு, நிறைய ஃபுட்டு. ஆனால் வந்த இடத்துல நோ ஃபுட்டு, நோ ஃபுட்டு. தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது. தவிட சாப்பிட்டதுக்கு மனுஷன் போட்டு அடிக்கடி நடிக்கிறான். தவிட சாப்பிட்டேங்கய்யா ஏன்டா சொன்னார் அவர், யாரு? இளையகுமார் என்கிட்ட வந்து, எங்க ஒரு நியாயம் கேளுங்க. நான் சொன்னேன், என்ன சொல்லுன்னேன், என்ன யோகேஷ் நியாயம் கேளுங்கன்னு சொன்னான். நான் என்னன்னு, இளையகுமாரன் என்னன்னு கேட்டேன். தவிட சாப்பிட்டதுக்கு அடிக்கடி நடிக்கிறான் சார். நான் கேட்டேன், உனக்கு தேவையான்னு கேட்டேன். உங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நிரம்ப சாப்பாடு, ஆனால் இப்போ உனக்கு
தவிடு கூட கிடைக்கலையா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நான் ஏன் பவுல் பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறேன். நேரம் இல்லை, எனக்கு டைம் பாஸ் ஆகிடுச்சு. அதனால சொல்கிறேன், ஏன் பவுல் பயப்படக்கூடாது. 4 காரியங்களை சொல்ல போகிறேன். எத்தனை காரியம்? அவ்வளோதாங்கிறீங்களா? பயப்படாது. 10 நிமிஷத்தில் 12:15 சொன்னேன், 12:30 முடிச்சிடுவேன். அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும், ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமா அடியையா. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா. நல்லா போட பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல நல்ல கையை தட்டுங்க, பாடுங்க. ஆமென். ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆமென். ஓ தேவராஜ்யத்தின் சந்தோஷம் இருதயங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. பாவம் கசப்ப மாறட்டும், பாவம் வெறுப்ப மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓரி ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. நோ ஃபுட் சொல்லுங்க, சாப்பாடு நகிஹ. சாப்பாடு நீங்க எல்லாம் சாப்பாடு எனக்கும் சேர்த்து போடணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது ஃபுட் இருக்காப்பானா நகிஹே அப்படி சொல்லப்படாது. அல்லேலூயா. இருக்குஹேன்னு சொல்லணும். வாங்க ஹே எங்க கூட சாப்பிடுங்க ஹேன்னு சொல்லணும். அல்லேலூயா. திருப்பூருக்கியா இல்லை பாஸ்டர், நிறைய காரியம் சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்லை. நான் என் நண்பனை குறித்து அருண்குமாரை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என் ட்ரெஸ்ஸை கேட்டு 50 ரூபாய்க்கு அவனிடத்த பிச்சையை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு இப்போ நேரம் இல்லை சொல்கிறதுக்கு, சாப்பாடு இல்லை. நான் பவுலை பார்த்து கேட்குறேன், இவ்வளவு சூழ்நிலையில் ஏன் ஆண்டவர் பயப்படாதுன்னு சொன்னார்? உன் லைஃப் முடிஞ்சு போச்சு இல்லை. நான் பாவி தாங்க, பாவம் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சா இல்லை. there is a hope for you. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளைகளே, எனக்கு கவனிங்க. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார். 24ஆம் வசனம் வாசிப்போம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும்? ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும்? நான் சொல்லட்டா? there is a vision waiting for you. உனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கிறதுனால நீ எவ்வளவு கெட்டு போனாலும் கர்த்தரை மறுபடியும் கரத்தில் எடுக்க விரும்புகிறார். பிரதர், சிஸ்டர், நீங்க வாழ்க்கையில விழுந்துட்டீங்க, பாவத்துல விழுந்துட்டீங்க, ஆண்டவர் விட தூரமா போயிட்டீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை கூப்பிடுகிறார். ஏன் தெரியுமா? there is a hope waiting for you. உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் பிசாசு உன்னை எவ்வளவு இழுக்க நினைத்தாலும் உன்னை விடாமல் உன்னை பின்தொடர்கிற தேவன் உன்னை தொடர்ந்து கொண்டே வருகிறார். தரிசனம் நிறைவேறணும். உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். உன்னை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். அதனால அவர் உன்னை விடல, சிஸ்டர் உன்னை விடல, பிரதர் உங்களை விடல, தம்பி உன்னை விடல. ஆண்டவர் உன்னை ஏன் பின்பற்றி வருகிறார்? உன்னை ஏன் தொடர்ந்து வருகிறார்? உனக்கு என்று தரிசனம் காத்திருக்கிறபடியினாலே நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். என்னைக்கு சொன்னார்? 9:11 வாசிக்கலாமா? 15 9:15 அப்போஸ்தலர்கள் 9:15. சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க. 9:15. அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். He is a chosen vessel. சபைக்குள்ள சும்மா வரல தம்பி, நீங்க சிஸ்டர், நீங்க சபைக்குள்ள சும்மா வரல. கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம்.
ஆனா உன்னை பிடுங்கி போடும்படி, உன்னை தூக்கி எறிந்து உன் பாத்திரத்தை நாசமாக்கும்படி பிசாசு பல உபாய தந்திரங்களை வைத்திருக்கிறான். பவுல் ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனையை கேட்காதே, அது உனக்கு வசதிப்படாது. அநேகருடைய ஆலோசனையை கேள்னு சொல்லி உன் காதிலே பிசாசு பேசிக்கொண்டே இருக்கிறான். நான் தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனை உன்னை எச்சரிக்கிறேன், சத்துருவின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் உனக்கு என்று ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். There is a glorious future waiting for you alone. உனக்காகவே உனக்காகவே உனக்காக கர்த்தர் ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உன் தரிசனம் நிறைவேறும், உன் தரிசனம் நிறைவேறும். உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதற்காக அவர் இன்னும் உன்னை ஏன் சாக பண்ணல தெரியுமா? இன்னும் ஏன் உன்னை அழிய பண்ணல தெரியுமா? இன்னும் ஏன் உன்னை ஆபத்துல அழிந்து போக பண்ணல தெரியுமா? இன்னும் ஏன் உன்னை ஆண்டவர் வெட்கப்படுத்தல தெரியுமா? உன்னை கொண்டு அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகவே இன்னும் ஆண்டவரின் பின்பாக இருக்கிறார். Still God waiting for you. தேவ ஜனமே, உனக்காய் கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலே, நீ பயப்படாதே, தரிசனம் நிறைவேற வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இல்ல 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 அங்க உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற இதோ யாவரையும், உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் தேவன் என்றான். உனக்கு தயவு பண்ணினார். There is a grace upon you. நீ ஆக்சிடென்ட் அழிந்திருக்கணும், என்னமோ கர்த்தர் ஒரு கிருபையை உன் மேல வச்சதுனால உயிரோட வச்சிருக்கிறார். அந்த கிருபையை விருதாவாக்காதே. தேவ ஜனமே, அந்த ஆபத்துல நீ முங்கி போயிருக்கணும், அந்த விபத்துல நீ அழிந்து போயிருக்கணும், அந்த வியாதியில நீ செத்து போயிருக்கணும். பட் there is a grace upon you. ஏன்னு தெரியல. ஒருவேளை உனக்கா ஜெபிக்கிற ஊழியக்காரனா இருக்கலாம், உனக்கா ஜெபிக்கிற தாய் தகப்பனா இருக்கலாம், உனக்காய் சூழ்ந்து இருக்கிற சபையாரா இருக்கலாம். யாரோ சிலருடைய ஜெபத்தினாலதான், தயவை தேவன் உண்மையில கட்டளையிட்டதுனாலதான் இன்னைக்கும் நீ உயிரோட இருக்கிறா. நீதியினால அல்ல, not because of your righteousness. உன் நீதியினால அல்ல. ஏன் கர்த்தருடைய தயவு உண்மையில இருக்கிறது? கிருபையினாலே, கிருபையினாலே உயிரோட இருக்கிறா. ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. மூன்றாவது, பவுலே, ஏன் பயப்படாதே, உன்மேல் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. உன்மேல் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க, என்ன முகத்தை நிமிர்ந்து பாருங்க. உன்மேல் அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவர் சொல்லிய வாக்குத்தத்தங்கள் தரையில விழக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். நீ விரும்பினா இயேசுவோட கைகோர்த்துக்கொள். உன்மேல் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சத்துரு அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற விடக்கூடாதுன்னு கண்டனம் கட்டிக்கிறான். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து, உனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட தரையில விழக்கூடாதுன்னு அவர் ஆசைப்படுறார். கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு ஆவியானவரோடு போராடுகிறார். நீ மனுஷனோட கைகோர்க்காதே, மனுஷனோட கைகோர்க்காதே, தேவனோட கைகோர்த்துக்கொள். பவுலே, பயப்படாதே. நீ நிறைய இழந்தா, நிறைய காரியங்கள் அழிந்து போனாய், வெகு வருத்தத்தோட தான் வாழ்கிறாய். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் உள்ள பார்த்து கூப்பிடுகிறார். மகனே, நான் உனக்கு சொல்லிய வார்த்தைகள் ஒன்று கூட தரையில விழக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ஹோலி ஸ்பிரிட், நான் உனக்கு சொல்லிய வார்த்தைகள் உனக்கு மாத்திரமல்ல, உன் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை, உன் தகப்பன் தாயோடு சொல்லிய வார்த்தைகள், நீ கருவில் இருக்கும் போதே, தரையில் பிறந்து விழும்போதே உன்னை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே பவுலே, பயப்படாதே, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. நான்காவதாக, நான் தேவனை நம்பி இருக்கிறேன். மை ஹோப் இஸ் இன் யூ லார்ட். என் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனை நம்பல, அவர் என்னை தூக்கி எடுக்கிறவர், என்னை தூக்கி எடுக்கிறவர். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அன்பான தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரமா போனாலும் சரி,
இன்னைக்கு அவர் கிருபை உனக்காய் வெளிப்படுகிறது. நீ மறுபடி தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நான் சொன்ன நெகட்டிவ் எல்லாம் விட்டுருங்க. நான் சொல்கிற காரியத்தை பாருங்கள். உனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உனக்கென்று ஒரு தரிசனம் இருக்கிறது. ரெண்டாவது, உனக்கு கர்த்தருடைய கிருபை உன் மேலே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கிருபை பெற்றவள் எங்கே போனாலும் கர்த்தர் பாதுகாப்பார். இன்னொருவர் செய்த அதே தவிர நீ செய்தா, ஒருவன் ரொம்ப கேவலப்பட்டான், ஒன்று ஆண்டவர் கேவலப்படுத்துகிற. ஏன் தெரியுமா? அவர் கிருபை மேலே இருந்தபடினால. மற்றவர்களுக்கு கிடைக்காத வாசல் உனக்கு திறந்தது. ஏன் தெரியுமா? உன் மேலே ஆண்டவருடைய கிருபை இருந்தபடினால. மற்றவர்களுக்கு நடக்காத நடந்துச்சு. ஏன் தெரியுமா? உன் மேலே ஆண்டவர் கிருபை இருந்தபடினால. அவனை லவ் பண்ணா சூசைடே பண்ணிட்டான், உன் ஆண்டவர் காப்பாற்ற. ஏன் தெரியுமா? உன் மேலே ஆண்டவர் கிருபை இருந்தபடினா. இன்னைக்கு அன்பா சொல்கிறேன், அந்த கிருபையை போக்கடிக்காதே, அந்த கிருபையை வீணாக்காதே. மூன்றாவது, உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்று கூட தரையில் விழ கர்த்தர் விரும்பவில்லை. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே பவுலே, பயப்படாதே, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், மனுஷனை அல்ல. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். ஹோலி ஸ்பிரிட், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மாறு. இந்த பாடல் நேரத்தில் யாரும் விளையாட்டை நினைக்காதுங்க. தேவன் உங்களை அறைகூவி அழைக்கிறார். தயவு செய்து ஆண்டவருக்கு நேரம் கொடு, இடம் கொடு. சிந்தனை வேற எங்கேயும் செலுத்தாதே. வாலிப தம்பி, வேற எங்கேயும் யோசனை செலுத்தாதே. ஆண்டவரை பார்த்து ரொம்ப பாரத்தோடு கூப்பிடுகிறார். தயவு செய்து உன் சிந்தனையை வேற எங்கேயும் செலுத்தாதே. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உடைந்த பாத்திரம் நான், உமக்கே, உம்மை மறுதலித்தவன் நான், உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது இடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லா எனக்கு விடியல் இல்லையே. நீங்க இல்லாம எனக்கு விடியல் இல்லையே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. உண்மையா ஜோமனு தம்பி, உண்மையா பாடுங்க. வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன். ஓ தேவகுமாரா, சகோதரர்மார், சகோதரிமார், ஓ தேவகுமாரா, உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே உண்மையாய் மறந்து வாழ்ந்தவன். சொல்லு சொல்லு அப்பா, உன் சத்தம் கேட்கிறார். இன்றைக்கு ராஜா உன் அருகே வருகிறார். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத இயேசுவே, இயேசுவே, எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வாரும். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. இந்த ஆராதனையில பவுலே, பயப்படாதே, உனக்கு என்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது. தேவகுமாரா, தேவகுமார், என்ன நினைச்சிடுங்க. ஓ நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா.
நீங்க நினைச்சா இப்போ நீங்க மாத்திரம் நினைக்கலன்னா என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக உழைந்த பாத்திரங்களை கர்த்தர் பார்க்கிறீர். ஹோரி பாலாபதரா தேவகுமாரா தேவகுமாரா ஷபர கமரதரா உடைந்த பாத்திரம் அது உமக்கு. உன்னை பயன்படுத்துவார், உன்னை பயன்படுத்துவார். அநேகருக்கு முன்பு உன்னை சாட்சியா எடுத்து நிறுத்துவார். அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுறார். பவுலே, பயப்படாதே, உன்னை ஆண்டவர் பயன்படுத்துகிற காலம் வருகிறது. தைரியமா ஆண்டவரை பார்த்து சொல்லு, நான் உடைந்த பாத்திரம், என்னை பயன்படுத்தும் சொல்லு. உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர். Holy Spirit, உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவா ஆண்டவரே, நாங்கள் உதவாதவர்கள் அப்பா. நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு பொழுது விடியதல் இல்லப்பா. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம தேவகுமாரா. கவனிங்க, இசைத்துக் கொண்டிருக்கும் போதே தேவகுமாரா நீங்க பாட வேண்டாம். இசைத்துக் கொண்டிருக்கும் போதே நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உடைந்த பாத்திரம்தான். கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனபடியினால் நொறுங்கின பாத்திரம்தான். இன்றைக்கு என்ன வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு ஆண்டவர் பேசினார். எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு கர்த்தர் சொன்னார். என் மேல அவர் கிருபை இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு சொன்னதெல்லாம் நடக்கும்னு கர்த்தர் என்ற பேசி இருக்கிறார். நான் மனுஷனை நம்பல, ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். எனக்கா ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படி நீ சொல்லுவாய். ஆனால் அப்படி கர்த்தர் யார் யாரோடு பேசுகிறாரோ அவர்கள் வலது கரத்தை எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது உயர்த்தும்படி அன்பாக கேட்கிறேன். நான் அவர்களுக்காக ஜெபிக்க அநேக கரங்களை பார்க்கிறேன். எல்லாரும் உயர்த்தணும் நான் விரும்பல. ஆனா ஆண்டவர் உங்களோட பேசி இருப்பார்னா, உன் சௌரியத்தை பார்க்காதே ஆத்துமாவே, அநேகர் சொல்லுகிற ஆலோசனையும் கேட்காதே. உனக்குன்னு கர்த்தர் எதிர்காலம் வைத்திருக்கிறார், அதை கெடுத்துறாதே. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடி தூக்கி எடுக்கணும்னு விரும்பி கை வைத்து ஜெபிக்கிறேன். என் அன்பானவர்களுக்காய் பாரத்தோடு கதறுகிறேன் அப்பா. இவர்களுக்காய் பரலோகம் இறங்குவதாக, இவர்களுக்காய் தேவ கரம் பூமிக்கு நீட்டப்படுவதாக, இவர்களை கர்த்தருடைய கரம் இந்த மத்தியான நேரத்தில் பிரத்யட்சமாய் பிடிப்பதாக. அப்பா, ஒரு எழுத்தின்படியான தூக்குதலை கொடுத்து காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும் ஆண்டவரே. இதற்கும் செவி கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன செய்யறேன்னு தெரியலப்பா. Lord, I pledge before you, உங்க முன்னாடி கெஞ்சுறேன் ஆண்டவரே, இவர்களை கை தூக்கி எடுங்கப்பா. கெஞ்சுறேன், நாங்க உங்க முன்னாடி கெஞ்சுறேன்ப்பா. கை தூக்கிடும், கரம் பிடித்து நடத்தும். பேசிய வார்த்தைகள் பசுமரத்தாணியில் எழுதப்பட்டது போல அவர் உள்ளங்களில் ரிங்காரம் செய்து கொண்டே இருக்கட்டும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடு இந்த பூமியிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.